டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, ஊழல் செய்யறது தப்பு இல்லை, அது அடுத்தவங்களுக்கு ஒன்று தான் ஊழல் பண்ணக்கூடாதுன்றாரு. ஆனால் அவருடைய தலைவர் விஜய் வந்து நான் ஊழல் செய்ய மாட்டேன், நான் சத்தியம் செய்கிறேன்னு சொல்றாரு. இப்போ எதை நம்புறது? ஆமாண்ணே, லாட்ரி விற்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவார் அவர். 150 ரூபா 200 ரூபா டிக்கெட்டை வந்து 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு விற்கிறது தப்பு கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் விஜய் கட்சியை வந்து பேசணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு எந்த விதத்துலையும் இருந்ததில்லை. ஏன்னா 2021 தேர்தலில் வந்து அவங்க வந்து சைக்கிளில் வந்து கருப்பு சிவப்பு பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஜெயலலிதாவுக்கு அணிலா வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க தலைவர் நடிகர் விஜயை சொல்கிறாப்புல. அப்போ இந்த 2026 தேர்தலில் திமுகவுக்கு அவங்க குயிலா வேலை செய்ய போகிறாங்களா, மயிலா வேலை செய்ய போகிறாங்களான்னு அடுத்த தேர்தலில் அவங்க சொல்லுவாங்கல்ல. அதனால் வந்து அவங்களுடைய பேச்சுகளையோ அவங்களுடைய எண்ணங்களையோ வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு நம்ம எதிர்வினை ஆற்றணும் அப்படிங்கிற இக்கட்டான சூழல் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை. நான் ஏன் நாம் தமிழர் குறிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து விஜய் கட்சியை பற்றி கேட்குறேன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து தொடங்கப்பட்ட 14 ஆண்டு காலத்தில் அந்த கட்சிக்கு இருந்த எதிர்ப்பும் அதை முடக்குவதற்கான ஒரு செயல்பாடும் அதன் மீது அவதூறு பரப்புவதற்கான செயல்பாடும் விஜய் கட்சி மேலே இல்லை. நீங்கள் அது இந்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவர்களை வந்து மென்மையான போக்கில் தான் கடைபிடிக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் ஒதுக்கிறதுலேருந்து நீங்கள் அன்றாடம் வந்து அதை பற்றி அவதூறு பரப்பு, குறிப்பாக திமுக எப்படி அவதூறு பரப்புதுன்னு பார்க்க, விஜய் பற்றி எந்த ஒரு அவதூறுமே இல்லையே. ரொம்ப மேலோட்டமாக திமுக அவரை எதிர்கொள்கிறது. விஜய் இறக்கி விட்டதே திமுக தான். விஜய் இறக்கி விட்டதே திமுக தான். கமலஹாசனை இறக்கி விட்டது யாரு? ஒரு காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆளவந்தான் படம் வர்றச்செல்லாம் எனக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரம், நான் அரசியலுக்கே வரமாட்டோம், ஒரு பேட்டியிலையோ இல்லை ஏதோ ஒரு மேடையில் கூட சொல்லியிருந்தாப்புல. நானும் என் அண்ணன் சிவகுமாரும் வந்து ஒரு உறுதி எடுத்திருக்கோம், எந்த காரணம் கொண்டு அரசியலுக்கு போயிடக்கூடாது அப்படின்லாம் பேசினாப்புல. அப்புறம் எப்படி வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டிட்டாப்புல. ஏன்னா 2016 சட்டமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி 1.1 விழுக்காடு வாக்கு வாங்கி தன்னுடைய கணக்கை வந்து தேர்தல் கணக்கை வந்து தொடங்குது. அப்போ அந்த கட்சி மட்டும் வந்து 3வது மாற்றம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை வந்து அரசியலுக்கு இறக்குறதுக்கு பெருசாக திட்டம் போட்டாங்க. ஆனால் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து அவருக்கு என்ன அப்படின்னா, தன்னுடைய சிவாஜிராவ் காயக்காட் அப்படிங்கிற அந்த பேர், அவருடைய தமிழ் வந்து தமிழர்களுடைய தமிழ் கிடையாது. அப்படி பல்வேறு ஒரு என்ன சொல்றது எதிர்மறை கருத்துக்கள் வந்து அவர் மேலே இருந்தது. அவர் விட்டுட்டாப்ல. ஆனால் நடிகர் கமலஹாசன் அவர்கள் மேலே ஏற்கனவே வந்து ஒரு அறிவாளி அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கிறனாலையும், கிளாசிக்கான ஒரு படங்கள் எடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கிறனாலையும் வந்து அவரை இறக்கி விட்டாங்க. ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்கிறது மாதிரி எங்களை எங்கே நீங்கள் தனியாக போட்டியிட விட்டீங்க? ஒன்று கமலஹாசனை கொண்டு வருவீங்க, அடுத்து விஜயை கொண்டு வரீங்க, எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஏன்னா நாங்கள் இப்போது நீங்கள் கமலஹாசன் 2019 இருந்தார், 24 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எங்கே இருந்தார்? இல்லை. அதே மாதிரி தான் நடிகர் விஜயை நாங்கள் பார்க்குறோம். நடிகர் விஜய்க்கு அரசியலுக்கு வரணும்னு என்ன தேவை இருக்குது? நடிகர் ஐயா ஸ்டாலினுக்கு தேவை இருக்குது. தன்னுடைய அப்பா வந்து 30,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு. அந்த சொத்தை வந்து பாதுகாப்பாக அடுத்த தலைமுறைக்கிட்ட நம்ம சேர்க்கணும். அவருடைய மகன் ஸ்டாலினும் அவருடைய மருமகன் சபரீசனும் அதுக்கு மேலே கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. நாம சொல்ல, அவங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்றாரு, அந்த சொத்துக்களை பத்திரமாக அடுத்த தலைமுறை பிள்ளைகள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற கடமை அவருக்கு இருக்கு. அதனால கரும்பு காட்டுக்குள்ள கான்கிரீட் போட்டு நடக்கிறாரு. ஆனால் நடிகர் விஜய்க்கு என்ன தேவை இருக்கு? மக்கள் சார்ந்த எந்த பிரச்சனையும் நீங்க வந்து தலையெடுத்துக்கிறீங்க? உங்க துறை சார்ந்த பிரச்சனைகளை எந்த இடத்துல நீங்க குரல் கொடுத்தீங்க? எதுலையுமே இல்லை. அப்போ இப்போ நாம் தமிழர் கட்சி மேலே ஏன் இந்த அடக்குமுறை அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி இங்கே வந்து ஒரு உண்மையான அரசியலை பண்ணுது. நாங்கள் இது வரைக்கும் எந்த தனியார் கல்வி நிறுவனங்கள்கிட்டையோ இல்லை தனியார் மருத்துவம் மனைகள்கிட்டையோ மருத்துவம் சார்ந்து நிறுவனமயமாக்கப்பட்டிருக்கவங்ககிட்டையோ எந்த டாஸ்மாக் நீங்கள் எஸ்என்டி டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட 10 லட்ச ரூபா வந்து தேர்தல் நிதி வாங்கியிருக்கு. நாம் தமிழர் கட்சி 0 தான். நீங்கள் இந்த நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலும் எல்லா கட்சியும் வந்து கமிஷன் வாங்க மாதம். நாம் தமிழர் கட்சி கோயம்புத்தூர்ல மட்டும் நான் சொல்லலை, திருவள்ளூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் ஏதாவது ஒரு டாஸ்மாக் கடையில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க மாதம் கமிஷன் வாங்குறாங்க. இது வரைக்கும் கை நீட்டி இருக்காங்கன்னு சொல்லுங்க. இல்லை.
ஹெலிகாப்டர் வானத்துல போகக்கூடாது, அதுக்கே லைசன்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். இல்ல நாங்க அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது, இதைத்தான் நான் ஊழல் குற்றச்சாட்டு இல்லைன்னு சொன்னேன். ஆமா, நாம் தமிழர் மீது இல்ல. ஆமா, எங்களுக்கு சின்ன கட்சி ஆரம்பிச்சாலே, அன்னைக்கு லெட்டர் பேட் கட்சி ஆரம்பிச்சாலே அந்த ஊர்ல மாமூல் கேட்கறது, கமிஷன் கேட்கறதுன்னு நடைமுறையில் நீங்க கமிஷன் கேட்கறது இல்லைன்னு பனைமரத்தை 5 பனைமரத்தை வெட்டிட்டாங்க. மனுஷங்களை கொண்ட மாதிரி இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே புரியல, என்ன மரத்தை கொன்றது பாவமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன சொல்றது பதட்டமாயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இல்லைங்க இப்படி பண்ணக்கூடாதுங்க, மரம் வந்து மண்ணின் மரம், நீங்க ஒரு மரத்தை வந்து நீங்க ஒரு காட்டு மரம் வந்து 30,000 லிட்டர் தண்ணியை சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த தண்ணி வந்து உங்களுக்கான தண்ணி இல்லை, எனக்கான தண்ணி இல்லை. உங்களுக்கு தண்ணி வேணும், எனக்கு தண்ணி வேணும்னா நான் 20 ரூபா கொடுத்து பிஸ்லரி வாட்டர் கேன் வாங்கி குடிச்சிக்க முடியும். ஆனா கீழே இருக்கக்கூடிய உயிரினம் அந்த மரம் போய் கேட்குமா எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லி கேட்குமா? கேட்க முடியாது. வாயில்லாத உயிர்களுக்கும் நீரை வந்து உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்கே வாழ்ற அத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட புரிய வைக்கும்போது அவங்க வந்து அப்படியே இப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி மாறிடுறாங்க. அதனால நம்ம இவ்வளவு தூரம் வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால வந்து நான் நினைக்கல, எனக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சியினுடைய பாதை வந்து மிக நீண்ட பாதை. நாம வந்து இன்னைக்கு நேற்று அடிமையான ஒரு இனம் கிடையாது, 100 ஆண்டுகளாக அடிமைப்பட்ட இனம். நான் அடிமைப்படாத ஒரு இனம் யாருக்கிட்ட தமிழன்கிற ஒரு இனம் அடிமைப்படலன்னு சொல்லுங்களேன். மராட்டியங்கிட்ட அடிமைப்பட்டிருக்கோம், நாய்க்கிய மன்னர்கள்கிட்ட அடிமைப்பட்டிருக்கோம், திப்பு சுல்தானு, ஹைதர் அலி இவங்க கிட்ட அடிமைப்பட்டிருக்கோம், டச்சுக்காரன், போர்ச்சுகீஸு, ஆங்கிலேயன், டச்சுக்காரன் முதல் கொண்டு அடிமைப்பட்டிருக்கோம். நான் ஒரு சில கட்டம் யோசிச்சு பாருங்க, மகாராஷ்டிரா எங்க இருக்கு, அங்கிருந்து மராட்டிய மன்ன தஞ்சாவூர்ல வந்து ஆண்டிருக்கானே, என்ன இவங்களுக்கு என்னடா சிக்கல்? என்ன சிக்கல்? பங்காளி சண்டை தான் சிக்கல். அண்ணனுக்கு ஆட்சி அதிகாரமா, தம்பிக்கு ஆட்சி அதிகாரமா? இவன் போய் வேற பக்கம் 2 பேரும் ஒன்னா கூடி நின்று பேசி, 1,00,000 ஏக்கர் நிலம் இருக்கா, நீ 50,000 ஏக்கர் நிலத்தை ஆண்டுக்கோ, நான் 50,000 ஏக்கர் நிலத்தை ஆண்டுக்கோ, இல்ல நான் 60,000 ஆள்றேன், நீ தம்பி தானடா, நீ 40,000 ஏக்கர் ஆளுடா, அப்படி அந்த மாதிரி பிரச்சனை சுமூகமா முடிக்கவே இல்லை, சண்டை தான். 3வது தலையிட்டு மொத்தமா போச்சுங்க. நீங்க தமிழர் ஆட்சி எங்க நடந்திருக்கு, எங்க இருக்கு? இன்னைக்கெல்லாம் இந்த காரைக்கால் என்கின்ற அந்த சின்ன பிரதேசம் தஞ்சை மராட்டியர்களுக்கு சொந்தமானது. அவன் வந்து பிரெஞ்சுக்காரனுக்கு வந்து காசு கொடுக்க முடியாம வாங்கின கடனுக்கு, லட்சக்கணக்கான பகோடாக்கள் கடனுக்கு அவன் சும்மா தூக்கி கொடுத்துட்டான பிரெஞ்சுக்காரன்ட்ட. அதனால இது வந்து இப்போ புதுச்சேரி கூட இருக்கு, பாண்டிச்சேரி கூட நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வரலாற்றெல்லாம் படிக்கும்போது என்னடா நம்ம இவ்வளவு கேவலமா இருந்திருக்கோம், இதுல இருந்து எப்படி நான் மீண்டு எழுகிறது? சீனாவை ஆண்டது சீன மண்ணின் மகன், ஜப்பானை ஆண்டது ஜப்பான் மண்ணின் மகன், தாய்லாண்டை ஆண்டது அப்போது தாய்லாந்து மண்ணின் மகன் ஆண்டா. தமிழ்நாட்டை ஆண்டது தமிழ்நாட்டின் மண்ணின் மகன் கிடையாது. தஞ்சை நாயக்கர்கள், மதுரை நாயக்கர்கள், செஞ்சி நாயக்கர்கள் ஆண்டதுனால அவனுக்கு அது பிரச்சனையே இல்லை. வியாபாரம் வருதா, காசு வருதா, சிக்கல் இல்லை. ஸோ ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா வந்து அவன் எதுவுமே வந்து இந்த நாடு சார்ந்த சித்திக்கிற அவசியம், அவனே பிழைக்க தான் வந்திருக்கான், அவனே நாடு பிடிக்க தான் வந்திருக்கான். இந்த குடிமக்கள் மேல அவனுக்கு வந்து பாசம் இருக்கணும், இந்த குடிமக்களுடைய கண்ணீர் அவன் துடைக்கணுங்கிற எந்த தேவையும் அவசியம் அவனுக்கு கிடையாது. இப்போ நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பேசுவானே, நீங்க வாங்க, நீங்க நம்ம இந்த விலாங்குறிச்சில இருந்து ஹோப்ஸ் போற சாலையை பாருங்க, எத்தனை பேர் வந்து குடிச்சிட்டு அப்படியே மட்டமலாக்கப்படுத்து கிடப்பான். அதை பார்த்தா வந்து உங்களுக்கு எனக்கு கண்ணீர் வரும். ஐயோ இவனுக்கு கல்யாணமா இருக்கா, கல்யாணமாகலையா, இவன் பொண்டாட்டி இருக்கா, இவன் தாய் தகப்ப யாராவது இருப்பாங்களா, பிள்ளை இருக்கா, இப்படி அதெல்லாம் விட்டுட்டு இப்படி நடு ரோட்ல இப்படி குடிச்சிட்டு படுத்திருக்காரு. உங்களுக்கு எனக்கு வந்து கோவம் வரும். ஒரு சக தமிழனா வந்து பொதுமக்களுக்கு ஒரு கோவம் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டை ஆளக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கோ, துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கோ ஒண்ணுமே வராது. பரவாயில்ல, நம்ம விற்கிற சரக்கு நல்லா வேலை செய்தே அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவனுக்கு இங்க தேவையில்லை, இங்க மக்களை வாழ வைக்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் தேவையில்லை. ஏன்னா நீங்க கேட்ட கேள்வினா, தமிழ்நாடு முழுக்க வந்து அவ்வளவு வளங்கள் கொட்டி இருக்கு, எல்லா வளமும் கொட்டி கிடக்குது இந்த நாட்டில். இந்த வளங்களை எல்லாம் முன்னாடி வந்து வெள்ளைக்காரன் எடுத்துட்டு போனான். அவன் தேடி வந்தது மிளகுக்காக வந்தான், மிளகு எங்கேயாவது கிடைக்காதாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனை நம்ம மிளகுக்காக மட்டும் இல்லை, இவனை நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அடிமைப்படுத்திட்டான். அவ்வளோ அபிராணிகளா இருந்திருக்காங்க. அவ்வளோ அப்புறம் இல்லை, நம்ம தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு வளங்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்னு நினச்சிட்டான். அதனால வந்து அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா வச்சு
சர 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 சரன்னு எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஊட்டியில் வந்த ரயில் பாதையே, ஊட்டியில் மட்டும் இல்லை, நம்ம மூணாரில் இருக்கக்கூடிய ரயில் பாதையே மலையில் இருக்கக்கூடிய வளங்களை வந்து கீழே கொண்டு வரது தான் நம்ம ரயில் பாதையே போட்டாங்க. அப்படி வளங்களை எல்லாம் அடித்து கொள்ளையடிச்சாங்க. போர்ச்சுகீசியர்கள் வந்து, டச்சுக்காரர்கள் வந்து, பிரெஞ்சுக்காரர்கள் வந்து, ஆங்கிலேயர்கள் வந்து அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இவ்வளோ வளம் இருக்குன்னா 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளோ வளம் இருந்திருக்கும். அப்போ இப்போ நாம் தமிழர் கட்சி இவங்க எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தன்னுடைய பல நூற்றாண்டு கால இழிவை வந்து தன் மக்கள் கிட்ட இருந்து போக்கணும்னு நினைக்குது. நூற்றாண்டு கால அடிமை விலங்கை வந்து தமிழர்கள் கைகளிலிருந்தும் கால்களிலிருந்தும் மூளைகளிலிருந்தும் மனங்களிலிருந்தும் வந்து அடிச்சு நொறுக்கணும்னு நினைக்குது. அதனால வந்து தமிழன் வந்து அடிமை விலங்க உடைச்சி வெளியே வந்துட்டான் அப்படின்னா அப்புறம் அவனை கட்டுப்படுத்துறதுக்கு யார் இருக்கா? உலகம் அவனுது. தமிழன் மட்டும் அடிமை விலங்க, இந்த திராவிட அடிமை விலங்க, ஆரிய அடிமை விலங்க அடிச்சு நொறுக்கி தமிழன் என்று நிமிர்ந்து நின்றுட்டான், அவனுக்கு ஒரு முதுகெலும்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழனுக்கு தோணிடுச்சுன்னா போதும், அவன் நின்றுவான். நின்னா இவன் எல்லாம் வீழ்ந்துருவான். அதனால வந்து எங்களை அவங்க வெறுப்பாங்க, எங்களை வந்து முடக்கணும்னு நினைப்பாங்க, எங்களை வந்து அவதூறு பேசுவாங்க. ஏன்னா இதை நான் எதிர்கொண்டு தான் ஆகணும். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.